கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்தவர்கள் கனவில் வருவார்களா என்றும், இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாமா? தற்கொலை பண்ணி மரித்தவர்கள் பரலோகத்திற்கு போவார்களா? பூமியில் ஆவிகளாக அலைவது யார் என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம். வேத வசனங்களின்படி மனிதர்கள் மரித்த பிறகு யாரும் பூமிக்கு வரமாட்டார்கள். மரித்தவர்களால் பூமிக்கு வரவே முடியாத போது அவர்களால் எப்படி நம் கனவில் வர முடியும்? நமக்கு தெரிந்தவர்கள், நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் மரித்த பிறகு நம் கனவில் வர முடியாது. வாழ்க்கையில் நடந்தது, நடக்கப் போவது எதையும் அவர்களால் நம்மிடம் பேசவும் முடியாது. காரணம், ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் துன்மார்க்கனாய் மரித்தால் அவன் பாதாளத்தில் காவலில் வைக்கப்பட்டிருப்பான். கடைசி நியாய தீர்ப்பு நாள் வரை பாதாளத்தில் தான் இளைப்பாறுதலின்றி இருப்பான். அங்கிருந்து வெளியே பூமிக்கு வரவே முடியாது. ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்தால் பரதீசில் இளைப்பாறி கொண்டிருப்பான். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் பரதீசில் இருந்து பூமிக்கு வர முடியாது. இயேசுவின் ரகசிய வருகை வரை பரதீசில் தான் இருப்பான். எனவே மரித்தவர்கள் யாரும் கனவில் வர முடியாது. அப்படி என்றால் மரித்த உறவினர்களை நாங்கள் கனவில் பார்க்கிறோமே, அவர்கள் எங்களிடம் கனவில் வந்து பேசுகிறார்களே என கேட்கலாம். அதெல்லாம் மாயையான தோற்றங்கள். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும் என்று வேதம் சொல்கிறது. மேலும் இப்படி கனவில் மரித்தவர்களின் தோற்றத்தில் வருவது உண்மையான மரித்தவர்கள் அல்ல. அவைகள் அசுத்த ஆவிகள். அவைகள் தேவனால் தள்ளப்பட்ட பிசாசுகளின் ஆவிகள். யார் யார் தங்கள் கனவில் மரித்து போன தங்கள் உறவினர்கள் வருகிறார்கள் என்று தவறாக நம்புகிறார்களோ அதை பயன்படுத்தி கொண்டு அப்படிப்பட்டவர்களுடைய கனவில் குறிப்பிட்ட உறவினர் உருவத்தில் பிசாசுகள் தான் வருகின்றன. சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். மேலும் மரித்தவர்கள் பிசாசுகளாக வந்து சிலருக்கு பேய்களாக பிடித்து கொள்கிறார்களே, அது என்ன என்று நினைக்கலாம். இறந்து போன யாரும் உயிரோடு இருக்கிற யாரையும் பேயாக வந்து பிடித்து கொள்ள முடியாது. பேய் பிடித்து ஆடுகிறார்கள் என்றால் அது வேற காரியம். பேய்கள் இருக்கின்றன, அவைகள் மரித்து போனவர்கள் அல்ல. இறந்தவர்கள் ஆவியாக வந்து பிடித்து கொண்டார், அதாவது இறந்தவர்கள் ஆவியாக வந்து பிடித்து கொண்டார் என ஜனங்கள் மூட நம்பிக்கையாக நம்புவதால் இறந்தவர் பெயர்களை சொல்லிக்கொண்டு தள்ளப்பட்ட தூதர்களாகிய உண்மையான பிசாசுகளின் ஆவிகள் தான் அப்படிப்பட்டவர்களுக்குள் புகுந்து ஏமாற்றி கொண்டு அலைக்கழிக்கின்றன. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே இப்படிப்பட்டவர்கள் தவறான நம்பிக்கையினால் தங்கள் குடும்பத்தில் மரித்து போன தங்கள் உறவுகளை அல்ல, பிசாசுகளையே தங்கள் வீட்டிற்குள் இப்படி வரவழைத்தும் கொள்கிறார்கள். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலகத்தில் அசுத்த ஆவிகளும் பிசாசுகளும் சாத்தானும் சுற்றி திரிவதும் அலைவதும் உண்மைதான். அவைகள் மரித்து போனவர்களுடைய ஆவிகள் அல்ல. அவைகள் தள்ளப்பட்ட சாத்தானுடைய பிசாசுகளின் பொல்லாத ஆவிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் தற்கொலை பண்ணி கொண்டு மரித்தவர்கள் பரலோகத்திற்கு போவார்களா? தற்கொலை பண்ணி மரித்தவர் கிறிஸ்தவராக இருந்தால் பரலோகம் தானே போவார் என்று அநேகருக்கு சந்தேகம் இருக்கிறது. தற்கொலை பண்ணி கொண்டு மரித்த நபர் யாராக இருந்தாலும், அவர் புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, அந்த நபர் பரலோகம் போக முடியாது, பாதாளத்திற்குத்தான் போவார். தற்கொலை என்பது தன்னைத்தானே கொலை செய்து கொள்வது ஆகும். கொலை செய்தவன் எப்படி பரலோகம் போவான்? கொலைகாரன் பரலோகம் போக முடியாது. சரி, தற்கொலை செய்து கொண்டவர்கள், விபத்துகளில் மரித்தவர்கள், மற்றவர்களால் கொலை செய்யப்பட்டு மரித்தவர்கள், கொஞ்ச வயதிலேயே மரித்து போனவர்கள், இவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் பூமியில் ஆவிகளாக அலைவதாக அநேகர் சொல்வதுண்டு. இதெல்லாம் முழுவதுமே கட்டுக்கதைகள் தான். மனிதன் எப்படி மரித்தாலும் சரி, மரித்த பிறகு ஆவிகளாக பூமிக்கு வரவே முடியாது. ஜனங்களுடைய இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கைகளை பயன்படுத்தி கொண்டு அந்தந்த இடங்களில் தள்ளப்பட்ட பிசாசுகளின் ஆவிகள் தான் கிரியை செய்கின்றன. மேலும் நம் குடும்பங்களில் யாராவது ரட்சிக்கப்படாமல் மரித்து போனால் அவருக்காக நாம் ஜெபிக்கலாமா? நாம் அந்த நபருக்காக ஜெபித்தால் அவர் பரலோகத்திற்கு போய்விட வாய்ப்பு உண்டல்லவா என சிலர் நினைப்பதுண்டு.
மரித்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க கூடாது. ஜெபித்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்து போன நபருக்காக நாம் ஜெபித்தாலும் அவர் பரலோகம் போக முடியாது. மரித்தவர்களுக்காக ஜெபிக்கலாம் என்று வேதத்தில் எந்த இடத்திலும் எழுதப்படவும் இல்லை. ஒரு மனிதன் மரித்தவுடனேயே பூமிக்குரிய அவனுடைய எல்லாம் முடிந்து விடுகிறது. பூமியில் உயிரோடு இருக்கும் வரைதான் உறவு முறைகளும் ஆசாபாசங்களும் உண்டு. இறந்த பிறகு எதுவும் கிடையாது. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் வரைதான் அவனுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள, மனம் திரும்ப, ரட்சிக்கப்பட வாய்ப்பு கொடுக்கப்படும். மரித்த பிறகு எந்த வாய்ப்பும் கிடையாது. நியாய தீர்ப்பு தான் கொடுக்கப்படும். மரிப்பதற்கு கடைசி நிமிடம் வரை ஒரு மனிதனுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு எதுவும் கிடையாது. உயிரோடு இருக்கிறவர்களுக்காக மட்டுமே நாம் ஜெபிக்க வேண்டும். இறந்தவர்களுக்காக ஜெபிக்க கூடாது. மேலும் இறந்தவர்களிடம் அநேகர் ஜெபித்து தங்கள் குடும்பத்திற்காக வேண்டுதல் செய்வார்கள். இது முற்றிலும் தவறான காரியமாகும். சிலர் மரித்து போன பரிசுத்தவான்களிடமும் மரித்த ஊழியக்காரர்களிடமும் வேண்டுதல் செய்வார்கள். இதெல்லாம் அபத்தமானது. இப்படி செய்வது தேவனுக்கு விரோதமான பாவமாகும். மரித்த பிறகு அவர் பரிசுத்தவானோ அல்லது பாவியோ யாராக இருந்தாலும் அவர்களால் ஒன்றும் செய்யவே முடியாது. அவர்களால் பூமிக்கு வரவும் முடியாது. தங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தங்கள் உறவினர் பற்றிய எந்த சிந்தனையும் இருக்காது. அதை குறித்து அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். மரித்த பிறகு எல்லாமே முடிவுக்கு வந்துவிடுகிறது. பூமியில் உள்ளவர்கள் பேசுவதை அவர்களால் கேட்கவும் முடியாது. பாதாளத்திலிருந்து ஐஸ்வர்யவான் தன் சகோதரரை குறித்து கவலைப்பட்டானே என கேட்கலாம். அந்த சம்பவத்தையும் உரையாடல்களையும் இயேசு நம்முடைய புரிதலுக்காக உவமையாக சொன்ன காரியம் அது உண்மை இல்லையா என கேட்கலாம். வேத வசனங்கள் எல்லாம் உண்மையும் சத்தியமுமானவை. தாங்கள் யார் என ஒருவேளை அவர்களுக்கு நினைவுகள் இருக்கலாம். ஒருவேளை அல்ல, மரித்த எல்லோருக்குமே நிச்சயமாக பரதீசிலும் பாதாளத்திலும் உள்ளவர்களுக்கு தாங்கள் யார் என்பது நினைவு இருக்கும். ஆனால் யாரும் பூமியில் உள்ளவர்களை பற்றி பாதாளத்திலும் பரதீசிலும் சிந்தித்து கொண்டிருக்க மாட்டார்கள். அங்கே பூமியின் உறவுகள் தொடர்ந்து நடைபெறுவது கிடையாது. மரித்த பரிசுத்தவான்களிடமும் ஜெபிக்கக்கூடாது. அவர்களால் உயிருள்ள மனிதனுக்கு எதுவும் செய்யவும் முடியாது. அவர்கள் மரித்த பிறகு பூமியில் உள்ளவர்களுக்காக தேவனிடம் ஜெபிக்கவும் முடியாது. அவர்கள் பரதீசில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். எனவே மரித்து போன அப்போஸ்தலர்களாகிய யோவான், யாக்கோபு, பேதுரு, பவுல், மேலும் மரியாள் போன்றோரிடம் ஜெபிக்கக்கூடாது. வேண்டுதல் செய்யவும் கூடாது. வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அவர் எப்பேற்பட்ட பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, அவர் மரித்த பிறகு உயிரோடு இருந்த யாரும் அந்த ஊழியரிடம் ஜெபித்ததாக வசனமே கிடையாது. மோசே, ஆபிரகாம், பவுல், மரியாள் போன்றோரிடம் அவர்கள் மரித்த பிறகு யாரும் ஜெபித்ததாக எந்த வசன ஆதாரமும் வேதத்தில் கிடையாது. அப்படி வேண்டிக் கொள்வதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர்களால் எதுவுமே செய்யவும் முடியாது. பூமியில் உள்ளவர்கள் ஜெபிப்பதை கேட்கவும் அவர்களால் முடியாது. சிலர் இப்படி மரித்தவர்களிடம் ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டதாகவும் சொல்வார்கள். காரணம் என்னவென்றால், பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும். இப்படி அறியாமல் ஜெபிக்கிறவர்களுடைய மூட நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு அவர்களை வஞ்சிப்பதற்காக சில நேரங்களில் தள்ளப்பட்ட சாத்தானின் ஆவிகள் அவைகள்தான் சில அற்புதங்களை செய்யும். நாம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவிடம் மட்டுமே ஜெபிக்க வேண்டும். நமக்காக பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு மட்டுமே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசுவை தவிர பிதாவிடம் பரிந்து பேச வேற யாரும் கிடையாது. அப்படி யாரும் பிதாவிடம் மனிதர்களுக்காக பரிந்து பேசும் அதிகாரத்தை தேவன் மரித்து போன எந்த மனிதனுக்கோ அதாவது தூதர்கள், காபிரியல், மிகாவேல் போன்ற தூதர்களுக்கோ கொடுக்கவே இல்லை. மேலும் சிலர் மரித்து போன தங்கள் உறவினர்களுக்கு பிடித்த ஆகாரங்களை செய்து வைத்து அவர்கள் போட்டோவிற்கு மாலையெல்லாம் போட்டு வணங்குவார்கள். அவர்கள் வந்து சாப்பிடுவதாக நினைத்து கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் வீட்டிற்குள் தங்களுடைய செத்தவர்களுக்கு விருந்து வைப்பதாக நினைத்து சாத்தானைத்தான் அழைத்து விருந்து வைக்கிறார்கள். அலையா விருந்தாளியாக சாத்தானின் ஆவிகள் வந்து அந்த வீட்டிற்குள் புகுந்து கொள்ளும். செத்தவன் வரமாட்டான். அவன் பெயரில், அவன் உருவத்தில் உண்மையான சாத்தான் தான் வருவான். இன்னும் அப்படிப்பட்டவர்களை வஞ்சிப்பதற்காக சாத்தான் சில அற்புதங்களையும் செய்வான். கனவிலும் வந்து சாத்தான் அந்த ரூபத்தில் பேசுவான். அந்த குடும்பத்தினர் சாத்தானால் வஞ்சிக்கப்படுவார்கள். அவர்களால் பரலோகத்திற்கும் போக முடியாது.
செத்தவனுக்கு சொரணை இல்லை என்று வேதம் சொல்கிறது. பிறகு செத்தவன் எப்படி வீட்டிற்கு வந்து பலகாரம் சாப்பிடுவான்? அவன் பெயரில் பிசாசு தான் வரும். மேலும் நம் ஊரிலோ தெருவிலோ யாரும் மரித்துவிட்டால் சில நாட்கள் அவர்கள் வண்டுகளாகவோ நாயாகவோ காகமாகவோ ஆந்தையாகவோ பல்லியாகவோ சத்தமிடுவதாக நம்பி பயப்படுகிறவர்களும் உண்டு. வினோதமான கொலுசு சத்தமும், அதாவது இரைச்சல் கேட்பதாகவும், வெள்ளையாகவோ கருப்பாகவோ உருவங்கள் தெரிவதாகவும் கூறுகிறவர்களும் உண்டு. இது எல்லாமே ஒருவித பயத்தின் வெளிப்பாடுதானே தவிர இறந்தவர்களால் இப்படி சத்தமிடவோ பயங்காட்டவோ முடியாது. ஆனால் மறுபடியும் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இப்படி பயப்படுகிறவர்களிடம் தள்ளப்பட்ட தூதர்களின் ஆவிகளால் இப்படி கிரியை செய்ய முடியும். இறந்தவர்களால் முடியாது. இறந்தவர்களின் பெயர்களில் உருவத்தில் சாத்தான் கிரியை செய்வான். எனவே இறந்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் கிடையவே கிடையாது. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடங்கொடாமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்வோம். பிசாசுக்கு இடம் கொடுத்து, அதாவது வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். ஆமென்.